லூக்கா எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் வாசிப்போம். 40. மதிகேடரே, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரிசேயர்களை பார்த்து, நீ வெளிப்புறத்தையே பார்த்துட்டு இருக்கிற, ஆனா உள்ள பிரச்சனை இருக்குது. அதிகமாக தவறாய் புரிந்து கொண்ட ஒரு கர்த்தருடைய கதைகளில் ஒரு கதை இந்த கதை. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளிப்புறம் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிற, ஆனா நீ பண்ற விதம் கரெக்ட் இல்லை. எல்லாம் சொல்ல பண்ற விதம். இந்த பாரபிள்ல கர்த்தர் எதை குறிப்பிட விரும்புகிறார் என்றால், செயலை அல்ல, உன்னுடைய யோசனையே. ஹல்லேலூயா. செயல்முறையை. அதான் a good word. எல்லாம் சொல்ல செயல்முறை. செயல் அல்ல, செயல்முறை. எப்படி நீ செய்யற அது பிரச்சனை இல்லை, எப்படி செய்யற வாசிங்க. இப்போ புரியும் உங்களுக்கு. 41. But rather give alms of such things as you have, then indeed all things are clean. ஆண்டவர் சொல்றாருன்னா, உனக்கு இருக்கிறதுல நீ காணிக்கை கொடுப்பா. கிவ் ஆர்ம்ஸ், பிச்சை கொடுங்க, அதில் இருக்குது. இங்கே எப்படி கிவ் ஆர்ம்ஸ், ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஆனால் நீங்கள் சரியான மொழிபெயர்ப்பை வாசிக்கும் போது என்ன இருக்கும் என்றால், உதவுங்கள். ஹல்லேலூயா. எல்லாம் சொல்ல கொடுங்கள். ஹல்லேலூயா. அப்போ கொடுக்கும் போது என்ன ஆகுமா? ஆல் திங்ஸ் ஆர் மேட் கிளீன். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். ஆண்டவர் சொல்றாரு, எப்பா பரிசேயர்களே, நீங்க செய்யற செயல், காணிக்க முறை, தசமபாக முறை எல்லாம் சரியா நீங்க செய்றீங்க, ஆனா உங்க செயல்முறை தப்பா இருக்குது. நான் செய்ய சொன்னது எனக்காக அல்ல, அது பரிசுத்தமாகும்படியாய் செய்ய சொன்ன. அடுத்த வசனம் வாசிங்க. பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ, சகலவற்றில் நீ தசமபாகம் கொடுக்கிறப்பா. உன் கொடுக்கிறதெல்லாம் பிரச்சனை எனக்கு இல்லை. எப்படி நீங்க கொடுக்கிறதுடைய பிரச்சனை இல்லை. மாசத்துல 1ஆம் தேதி நீ செக் எழுதுற அந்த பிரச்சனை எல்லாம் எனக்கு இல்லை. ஆனா வாசிங்க. எல்லாம் சொல்லுங்க, தேவ அன்பை விட்டு விடுகிறீங்க. அதாவது உனக்குள்ள என்ன இல்லையா, அதனுடைய வெளிப்பாடு இல்லையா. ஹல்லேலூயா. உனக்குள்ள என்ன மிஸ்ஸிங்கா, அந்த நீ செய்கிற செயல்முறையை நீ கட்டளையா செய்யறியா, ஆனா தேவன் மீது வைத்திருக்கிற அன்பில நீ செய்யலையா. இல்லாவிட்டால் யூ ஆர் நாட் டூயிங் இட் பை ஜஸ்டிஸ், யூ ஆர் நாட் டூயிங் இட் ரைட். எல்லாம் சொல்லி சரியா செய்யலப்பா. அதை திருப்பி ஆண்டவர் ரிப்பீட் பண்றாரு பாருங்க. These you ought to have done without leaving others undone. எப்படி others? எல்லாம் சொல்லுங்க, அதை வாசிச்சு முடியுங்க. அதை இவைகளை செய்ய வேண்டும், அவைகளை விடாதிருங்கள். ஹல்லேலூயா. என்ன சொல்ல வராரு? நீ செய்யற செயல் பரலோக செயல் தான்ப்பா, ஆனா நீ செய்யற விதம். அதான் உங்களுக்கு சொன்னேன், தசம பாகம் என்பது ஒரு கட்டளை அல்ல, அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வெளிப்பாடை வச்சு நீங்க செய்கிறதான செயல். ஹல்லேலூயா. அப்போ அதை செய்யும் போது என்ன ஆகுமா? எல்லா காரியங்கள் பரிசுத்தமாய் ஆக்கப்படும். ரோமர் எழுதிய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 16வது வசனம். மேலும் முதற் பலனாகிய அதே தாங்க இயேசுவும் சொன்னார். எப்பா நீ கொடுக்கிற விதத்தை நீ மாத்திட்டனா, நீ கொடுக்கிற அந்த முதற் கனி என்ன ஆயிடுமா? இல் பிகம் கிளீன், தட் இஸ் இல் பிகம் ஹோலி. அப்ப நீ தசம பாகம் கொடுக்காத ஆண்டவர் சொல்லல, நீ தசம பாகம் கொடுக்கணும்னு ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ கொடுக்கிற விதம். ஹல்லேலூயா. நீ கொடுக்கிறது ஏனென்றால், நீ உன் காணிக்கையை, உன் தசம பாகத்தை தேவ சமூகத்தில் விதைக்கும் போது என்ன ஆகிறது என்றால், உன்னுடைய எல்லா பேலன்ஸும் பரிசுத்தமாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தமான எந்த காரியமும் தேவனை கனப்படுத்தும். ஹல்லேலூயா. கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. For if the first fruit is holy, the lump is also holy. If the root is holy, the branches are holy. அதாவது உள்ள நீ பரிசுத்தமாய் விதைப்பேன் என்றால், உன்னுடைய வெளியரங்கமான கிளைகள் எல்லாம் எப்படி இருக்குமா? தேவனுடைய ஆசீர்வாதமாக இருக்குமா. ஹல்லேலூயா. நீ கொடுக்கிற அந்த 100 ரூபாவை தேவன் மீது அன்பு வைத்து, ஆண்டவரே நீ சொன்னீர் கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், விதைங்கள் அப்பொழுது விதைக்கப்படும், அமைக்கி குலுக்கி சரிந்து விடும்படியாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொன்னி அதை கனம் பண்ணி நீங்க விதைக்கும் போது என்ன ஆகுமா? உங்களுடைய
கிளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். அதாவது உங்க அக்கவுண்ட்ல இருக்கிற எல்லா பணம் என்ன ஆயிடும்? பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். அப்போ இந்த முதற் கனியினுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? a free will offering. எல்லாம் சொன்ன free will offering. அதான் உங்களுக்கு சொன்னேன், தசம பாகம் என்பது ஒரு நிபந்தனை அல்ல, தசம பாகம் என்பது ஒரு வெளிப்பாடு. ஹல்லேலூயா. சொல்றேன், இருங்க, பொறுமையா கேளுங்க, சொல்லிட்டு வரேன் ஒன்னொன்னு. அப்போ இந்த முதற் கனியை நீங்க ஏன் நீங்க விதைக்கிறீர்கள் என்றால், வாட் இஸ் தி நாலேஜ் பிஹைண்ட் இட்? இட் இஸ் a free will offering. இன்னொன்று அதற்கு என்ன சொல்லுகிறார் என்றால், meant to be given first. எல்லாம் சொல்லுங்க, முதல்வதாய் கொடுக்க வேண்டிய காரியம். ஆமென். அப்போ இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன் பாருங்க. the difference between the first fruit and the tithes. first fruit given at the start from the best. நல்ல பங்கிலிருந்து கொடுப்பது முதற்கனி. ஹல்லேலூயா. தசம பாகம் a small percent or a portion. ஹல்லேலூயா. ஒரு சிறிய பங்கை கொடுப்பது, அல்லாவிட்டால் குறிப்பிட்ட பங்கை கொடுப்பது. ஹல்லேலூயா. அப்போ புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உபயோகித்த எல்லாவற்றுக்கும் என்ன பெயரை வச்சிருக்கிறார்? தசம பாகத்துக்கு முதற்கனி என்று பெயரை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தசம பாகம் என்பது நீ 10% கொடுக்கிற, இல்ல நான் 20% கொடுக்கிற, 30% கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. இனிமே என்ன முக்கியம்? நீ பெஸ்டா கொடுக்கணும். ஹல்லேலூயா. மனதில் இருக்கிறத பெஸ்டா கொடுக்கணும். ஹல்லேலூயா. நீ அப்படி விதைக்கும் போது என்ன ஆகும் என்றால், உன்னுடைய ஆஸ்தி எல்லாம் பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். சங்கீதம் 24:1. சங்கீதம் 24:1. ஏன் பிரதர் நான் விதைக்கணும்? இதை விதைக்கும் போது அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? அது எதை குறிப்பிடுகிறது? வாசிங்க. 24. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தர் உங்களை என்னையும் விதைப்பும் அறுப்பும் என்ற ஒரு விவசாயியை ஒப்பிடுகிறார் என்றால், அவரே நிலமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே நிலத்தின் அதிபதியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை நீங்க காணிக்கை கொடுக்கும் போது என்ன அர்த்தம் தெரியுமா? அது சத்தியத்தின் செயல் மாத்திரமல்ல, அது சுவிசேஷ செயல் மாத்திரமல்ல, கர்த்தர் தாண்டா எஜமான் நீங்க சொல்றீங்க. ஹல்லேலூயா. நீங்க எல்லாரும் பார்த்து எல்லா கொடிகளை, எல்லா ஜனங்களை, எல்லா மிருகங்களை, எல்லா பிசாசை பார்த்து சொல்றீங்க, நான் விதைக்கிற இந்த பணம் ஏனென்றால் பிசாசை நீ பார்த்துக்கோ, என்னுடைய இயேசுதான் நான் எஜமான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் காசே இல்லாம ஒண்ணுமே இல்லாம போயிட்டா என்ன பிரதர் பண்றது? எத்தனை பேருக்கு அந்த பயம் வருது? ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு நீ பதிலடி கொடுக்கணும்னா நீ விதைக்கணும். விதைக்கும் போது அந்த அசுத்தாவையை பார்த்து நீ சொல்ற, இயேசுவே எஜமான். ஹல்லேலூயா. இந்த பூமியை படைத்ததின் இயேசு, என்னை ஆசீர்வதிக்கிறதின் இயேசு, எல்லா குடிகள், மரங்கள், தக்காளி, வெங்காயம், எல்லா உருளைக்கிழங்கு எல்லாவற்றுடைய அதிபதி என் இயேசு. ஆகையினால் அவரை எஜமான எண்ணி நான் விதைக்கிறேன். That is your produce. எஜமானுடைய பண்டகசாலையிலிருந்து எடுத்து சாப்பிடுறதனுடைய அடையாளம் தான் தசம பாகம். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் முதற்கனி ஆராதனை. ஆமென்.